ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு ஹாஃப் லோட் ஸ்டிச் தான் வந்து பார்க்க போகிறோங்க. இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைப் 1 வந்து பார்க்க போகிறோம். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. இந்த கிளாஸில் வந்துட்டு டைப் 1 பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச் போடுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொடி ஷேப்பில் ஸ்மால் டிஸ்டன்ஸில் ஒரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணி அதை கொடி ஷேப்புக்கு வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் எப்பவும் போல் த்ரெட்டை வந்து நாட் போட்டுட்டு கீழேருந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோமே அதே தான். ஸோ கீழே இருக்கிற லைனில் எடுத்து மேலே போய் ஒரு ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே கீழே இழுக்கக்கூடாது. நம்ம வந்து அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து கீழே கொண்டு வந்திருப்போம் பட்டன் ஹோலில். பட் இதில் வந்து இழுக்கவே கூடாது. இழுக்காமல் ரொம்ப லூஸாக போடலாம். இந்த ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் போட போட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போடுவீங்க இந்த ஸ்டிச்சு. நம்ம போட்டதே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச், ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சே தான். பட் இங்கே இழுக்காமல் அங்கே ஒரு இப்போ மேலேருந்து கீழே கொண்டு வரும்போது இடையில ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த வந்து நம்ம இழுத்தோன்னா கீழே வந்துடும். ஆனால் இதில் இழுக்காமல் போடும்போது அது வந்து சென்டரில் இருக்கும். நம்ம அதை பார்க்காம நீங்கள் பாட்டு கண்டினியூவாக போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஸோ பாருங்கள், கீழேருந்து த்ரெட் எடுக்கிறோம், மேலே போய் ஒரு ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே கீழே கொண்டு வரும்போது லூஸாக கொண்டுட்டு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இது வந்து பார்க்குறக்கு ஒரு உள்ளே வந்து எம்போஸ்டு ரோப் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ பாருங்கள், நான் கொஞ்சம் ஸ்பீடாக காட்டியிருக்கேன். இடையில நான் அகெயின் உங்களுக்கு நிறுத்தி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ வந்து பாருங்கள். நம்மளோட கிளாஸஸ் நீங்கள் பார்க்கும்போது ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். நான் என்ன ஷேப் சொல்லியிருக்கேன், எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பார்த்தா தான் புரியும். பாருங்கள், இப்போது நம்ம கீழேருந்து த்ரெட் எடுக்கிறோம். எடுத்துட்டு மேலே போய் ஒரு ஸ்டிச் பண்ணி அதை கீழே கொண்டு வரும்போது இந்த ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதை வந்து நம்ம இழுக்கக்கூடாது. இழுத்தா கீழே போயிடும். அது இழுக்காமல் நம்ம ஜென்ரலாக வந்து அதான் ஸ்மூத்தாக வந்து த்ரெட் ஹேண்டில் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், மேலேருந்து கொண்டு வர்றதை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து போட்டுட்டு போகணும். அந்த நாட்டை வந்து ரொம்ப கீழே இருக்கிற த்ரெட்டை ரொம்ப இழுக்காமல் போடணும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போடுவீங்க இந்த ஸ்டிச்சு போட்டோம் அப்படின்னா. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் போட்டுகிட்டே இருக்கலாம். போட போட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது த்ரெட் ஹேண்ட்லிங்கு இந்த மாதிரி எதுக்குமே வந்துட்டு டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது. இந்த ஸ்டிச் வந்து எங்கே அப்ளை பண்ணுவோம்னா, இந்த மாதிரி கொம்பு டிசைன் அண்டு கொடி டிசைன்லாம் வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டிச் வந்துட்டு ஸ்பேஸ் ரொம்ப இருக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 2 லைனுக்கும் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் நீட்டாக. ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம், 2 லைனுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ இந்த கொம்பு டிசைன், கொடி டிசைனில் மட்டும்தான் இந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணுவோம். ஒரு எம்போஸ்டு லுக்கு கொடுக்கும். உள்ள ஒரு த்ரெட், எம்போஸ்டு த்ரெட் கொடுத்து லோட் பண்ண மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து ஃபினிஷிங் வந்திருக்குன்ட்டு. ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதாவது ஒரு ஃப்ளாரல் போட்டுட்டு அந்த ஃப்ளாரலுக்கு வந்து ஸ்டெம் மாதிரி கொடுத்து லீஃப் எல்லாம் போட்டு நம்ம வந்து டிசைன்ஸ் போடுவோம் பிரைடல் ப்ளவுஸில். ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்டெம்முக்கு வந்து நம்ம இந்த ஸ்டிச் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது லீஃபுக்கு வந்துட்டு லீஃப் ஃபில்லிங் கொடுத்துட்டு, ஃப்ளாரலுக்கெல்லாம் வந்து வேறு லோடிங் கொடுத்துட்டு, இந்த ஸ்டெம்முக்கு வந்துட்டு இந்த ஹாஃப் லோட் ஸ்டிச் இந்த டைப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அங்கே வந்து நல்லா எம்போஸ்டாக ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடி டிசைன்ஸ் எல்லாம் ப்ளவுஸில் வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து எடுப்பாக நீட்டாக இருக்கும். லுக் வந்து ஃபினிஷிங் நல்லா வந்து நீட்டாக இருக்கும். ஸோ வந்து ஹாஃப் லோட் ஸ்டிச்சோட ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 எஸ் ட்ரா பண்ணி அதில் வந்துட்டு இந்த ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 1 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு டிசைன் கம்பல்சரி போடணும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி ரெகுலராக கிளாஸஸ் பார்த்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 1 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் டைப் 2 பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.